என்ன நாராயண பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராவகாலம் வரப்போகுது, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ ஐயோ ஒதுங்கி போ சொன்னா கேளு. என்னது கல்யாண மண்டபமா இல்ல சாவு மண்டபமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவளை கட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுருவேன். இந்த தாய் மாமன் நாய் மாமன்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம். என் மனச அவ இழுக்க, அவ மனச நான் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புடுக்கு தாலி கட்டிட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீரா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ. என் சுயமரியாதை என்ன ஆகிறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஒரே அப்பாப்பி போடு அவன் காலில் விழுந்தா. அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா நல்லாரு. இந்தா என்னுடைய சார்பா மொய்ப்பணும். இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. அதை குடுறே. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. இந்தா இத வச்சிட்டு நீயே வாழு. கமான். லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான் எல்லாரும் வாங்க வாங்க. கொஞ்சம் கடா வெட்டுவாங்களா? என்னடா அது? ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்குன்னு பாத்துறேன். ஐயனா சாமி இப்படி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீ சிரிக்கணும், இல்லன்னா நான் உன்னை விடவே மாட்டேன். எப்படியாவது ஐயனார சிரிக்க வச்சிருவானுங்க. தினம் முயற்சி பண்றாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஊர்ல நடந்த ஏதாவது உண்மை சம்பவம், வித்தியாசமான நிகழ்ச்சி, இல்ல காதல் கதைகள் அப்படி ஏதாவது இருக்கா? பத்திரிக்கையில் எழுதுற அளவுக்கு இந்த ஊர்ல வித்தியாசமான கதை ஒண்ணும் இல்லைங்க. நான் சொல்றேன், ஒரு பொண்ணு 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம வீட்டையே சரியா வச்சுக்கிட்டு இருக்கு. பாக்குறீங்களா? சூப்பர், வித்தியாசமா இருக்கே. அம்மா, இந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு இருந்த பேரு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லிக்க முடியாது. இதோ இதுதான் அந்த மகாலட்சுமி சிறை இருக்கிற வீடு. இந்த வீட்டுலதாம்மா நான் பல வருஷமா கணக்க பிள்ளையா இருந்தேன். உள்ள வாங்கம்மா. அதோ அந்த படத்துல இருக்கிறவர் தான் கவுண்டர் ஐயா. அது அவர் சம்சாரம். அம்மணி, நான் தான் அம்மணி. கணக்கு பிள்ளை வந்திருக்கேன். என்ன விஷயம்? மெட்ராஸ்ல இருந்து பத்திரிகைக்காரங்க வந்திருக்காங்க. என்னதுக்கு? தாய், நீ 7 வருஷமா வீட்டு வாசப்படியே தாண்டாம இருக்கியே, அதை என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்காங்க அம்மணி. நான் யாரையும் பார்க்க விரும்பல. போ சொல்லுங்க கணக்கு பிள்ளை. நீங்க கொஞ்சம் போங்க, நான் பாக்கிறேன். சரிம்மா. ஷான், நீங்களும் போங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உள்ள வரலாமா? வாங்க. என்ன, எனக்கு தாகம் கிடையாது. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற வேகம் தான் இருக்கு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஏன் இந்த மாதிரி வீட்டு வாசப்படியை தாண்டாம உள்ள சிறை வச்ச மாதிரி இருக்கீங்க?
சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்றேன். சொன்னா ஆறு நம்பல, நீங்க நம்பவா போறீங்க? நான் நம்புறேன், நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. கோர்ட்ல சொன்னேன், ஆரும் கேட்கல. பேப்பர்காரங்க உங்ககிட்ட இது பாருங்க, இந்த ஊரு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இது எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது பத்திரிகை தான். எங்க பேனாவில சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். என் புருஷ ஒரு தூக்கு தண்டனை கைதி, 7 வருஷமா செயல்ல இருக்காரு. வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ புருஷன் பொண்டாட்டி சரிசமமா அனுபவிக்கணும். அதனாலதான் நான் இந்த ஊட்டையே சிறையாக்கிட்டேன். உங்க புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க. அவர் கொலை குற்றம் பண்ற அளவுக்கு என்னமா தப்பு செஞ்சாரு? என் புருஷன் எந்த தப்புமே செய்யல. அப்படியே ஜெயிலுக்கு போனாரு. என் புருஷன் கணக்கு ஐயா பஞ்சாயத்துக்கு ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்காங்களா? ஏனுங்க அது வந்து என்னையா வந்து போய் ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுங்க அங்கெல்லாம் போயிட்டு? அட கவுண்டனுக்கு மான மறுவாது தானே முக்கியம். அது இல்லைங்க, கோடி துணிக்கும் கோமண துணிக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் அட மறுவாதம் இல்லாம பேசுறது என்ற அண்ணமகன் தானே, பேசிட்டு போகட்டும். அம்மணி வாட்டுமா? வாங்க. ஐயா எழுதுருங்க ஐயா. ஐயா எழுதுருங்க ஐயா. ஏய் முதலியார, நான் தினமும் நிறைய முகத்துல தான் முடிப்பேன்னு உனக்கு தெரியுமில்ல? இன்னைக்குன்னு பார்த்து ஓ முகத்திலே முடிச்சேன். ஊருப்பட்ட மாய்தான். என்ன சாமிட்ட வேண்டிட்டு இருக்க? உன் புருஷன் அன்றாயிரம் கவுண்டர் சீக்கிரமா செத்து போகணும். சொத்து புறா உனக்கே வந்து சேரணும்னா நடக்காதே. கடங்கார பசங்களா, ஐயாவுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா? ஐயா கிட்ட காசு வாங்குறது முக்கியம் இல்ல, ஆனா அடுத்த மாசம் அதே தேதியில காசை திருப்பி தரணும். கும்பிட்டுறா பணமா? ஆம். ஏடுபட்ட நாய்ங்களா, உருப்படுறதுக்கு என்கிட்ட பணம் வாங்குறீங்க? சரி எவ்வளவு சொல்லு. 500 ரூபாய் கொடுங்க. அடச்சி. ஐயோ ஓடி போய் இதே கூட பாட்டி. சூப்பர் கட்டை. உனக்கு எவ்வளோடா பணம் வேணும்? 200ங்க. இந்த 500 வச்சுக்க, தேவைப்பட்டா வந்து கேளு ராசா. கூச்சப்படாத. என்ன கும்பரங்க. என்னடா நீ மட்டும் தெரியாம வந்திருக்க? எங்கடா உம்பட்டாட்டி? அல்லிங்க. பின்ன எப்படா பணத்தை வசூல் பண்றது? அப்படியே ஓடி போயிடு. ஐயா இவங்கள நான் பாத்துக்கிறேன். அங்க பஞ்சாயத்து கூடி போச்சு, நீங்க போங்க. அன்னைக்கு பணங்கள்லையும் தன்னங்கள்லையும் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அத நியாயத்தை கட் பண்ண மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து இருக்குதுல்ல, கோயில் நடத்தாமதான் நாமளா திறக்க போக வேண்டியதான். அன்னைக்கு கைது போட்டு கொடுப்பது என்ன செஞ்சீங்க? வாய் சூயும் போட்டு பேச வருத்தீங்களா? இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச வேணும். ஏடா நான் ஊர் பிரச்சனை கவனிக்கிறதா உன் பிரச்சனை கவனிக்கிறதா? கையடா, ஊருக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்க விட மாட்டேங்கிறானுங்க. பாரு ஒட்டிட்டு பாரதேசி நாய்ங்க. எங்க நிலத்தெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோம். சும்மாடா, பெரிய தஞ்சாவூர்ல பண்ணையா ரேஞ்சுக்கு பேசுறாங்க. டீ கடைக்காரர, நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க தாங்க தீர விசாரி. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீங்க ஓடு. ஐயோ நாத்தம் தாங்க முடியலடா, ஓடு. ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்குடா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றாயர் கவுண்டரு கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரௌசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்கறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? எவன்டா இந்த காரியத்தை சென்ற செத்த நாயத்தின் மாதிரி இருக்க முடியலைங்க ஐயா. ஏனப்பா உனக்கு தான் சொல்றேன், அவனுங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறப்ப எங்க அண்ணன் சக்கர கவுண்டர் எழுதி வாங்கினதாக்கும்.
நான் தான் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன். அது மாதிரி நீ எழுதி கொடுத்துட வேண்டியதானே. வீணா ஏழைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா. இந்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு. அத நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னடான்னா என் நிலத்தை எல்லாம் புடிக்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேட்கறதுக்கு இல்ல. பின்ன உங்ககிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கிட்ட காட்ட வந்தியா? யாரா இந்த காரியத்தை செஞ்சது? நிக்க முடியலடா. இந்த பாருப்பா, சட்டம் எங்களுக்கு தெரியும். என்னத்தடா தின்னீங்க? இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் ஏறு கட்டுவேன். இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது போல் இருக்கு. நாளைக்கு சர்வேரை வர சொல்லுங்க, மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம். அட, அசிங்கப்படுத்தாதீங்க, போங்கடா அந்த பக்கம். ஐயையோ, இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு? அட தர்த்தரம் முடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதடா. இந்தா, இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க. பஞ்சாயத்து நாரி போச்சுடா. ஏய், மலமலன்னு சீக்கிரமா ஓட்டுங்கடா. ஏய், அந்த வயல விடாதடா, அதையும் சேர்த்து உழுகுங்க. ஏய், உங்க அப்பா நிலம நீ பாட்டு உழுதுகிட்டு இருக்க. ஏய், நீங்க ஓட்டுங்கடா. ஏய், மரியாதை சொல்றேன், எல்லாம் ஏற நிப்பாட்டுங்கடா. ஏய், ஓட்டுறா நீ. ஏற முதல்ல நிறுத்த சொல்லு. நீ சொல்லி எல்லாம் நிறுத்த மாட்டேன். எனக்கு நீ மரியாதை கொடுக்கறனாலும் பரவாயில்ல, முதல்ல பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நடந்துக்க. கட்டுப்படணுமா? யாருக்கு? பஞ்சாயத்து தலைவர் உங்க அப்பன்னு சொல்லியே நான் கேட்கல. போடாதே, போய் வேலையை பாரு. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம பாட்டு யாருக்குமே அடியிலண்ணே. எல்லாம் எதிர்பார்த்தீங்க தான். துண்டா காண துணியை காண ஓடிட்டானுங்க. சேத்துல போட்டு அப்பப்ப அப்பிட்டீங்கண்ணே. சேதாரம் எல்லாம் எதிராளிக்கு தானே. என்ன பாச்சு? என்ன ஆச்சு உனக்கு? ஊரெல்லாம் வெட்டு குத்துட்டு பேசிக்கிறாங்களப்பா. என்னப்பா இது? அடி போடி உள்ள. நீதான் அதிசயமா பிள்ளைய பத்தி இப்படி ஆக்கும். பெருசா வீரத்தை காமிச்சிட்டு வந்தீங்களோ? வந்துருவாண்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்ணை போலீஸ்காரன் மிதிக்க போறான். ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒன்னால நாசமா போகுது. ஊரு கட்டுப்படாம ஏறு கட்டினா பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதுக்காக துளுக்கி அருவானு தூக்கிட்டு போகணுமாக்கும். அவனு வீச்சர் வேலை நம்புறவல்லடா, வெறும் பேச்சுவார்த்தையை நம்புறவனாக்கும். அதனாலதான் இந்த 18 பட்டி பஞ்சாயத்து உங்க அப்புறம் வார்த்தை கட்டுப்படுது. கோர்ட்டு வாசப்படி ஏறின எந்த குடும்பமும் உருப்பிட்டது இல்ல. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதை விட்டு போட்டு நீ செஞ்ச காரியத்தினால 10-15 பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்ட. இப்ப அவன் பொட்டாட்டி பிள்ளைக்கு அவன் பதில் சொல்றாக்கும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கப்பா. அத ஒன்ற முட்டாள்தனத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் அழிச்சிடாங்க. ஏனுங்க, ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்குது. நீங்க வந்தா தான் காப்பாத்த முடியும். எல்லாம் இந்த பையனால தாங்க. கணக்கு சீக்கிரம் வண்டி கட்ட சொல்லியா? சரிங்க. போலீஸ்காரன் காலே இந்த மண்ணுல படப்படாதுன்னு நினைக்கிறவர் அவங்க ஐயா.
அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சுட்டீங்களோ? உங்க ஐயன் கோவம் இந்த வீட்டுக்குள்ளதாண்டா தெரியும். உன் கோவம் இந்த ஊரையே நாசமாக்கிரும் போல இருக்குதே. ஏதோ அவங்கள சாந்தப்படுத்துறதுக்கு நான் பொண்டாட்டிய வந்து வாச்சேன். நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டே போனேன்னு அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? பொண்ணை கட்டிக்க போற பொண்ணு எந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கனாலும். ஏண்டி தமிழ் வெள்ளம் கோயில இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? மாமியார் கறி பேச்சுவார்த்தை சரியில்லைன்னு நான் தான் தாட்டி விட்டுட்டேன். மாமியார் இருக்காரு சரியில்லை, நாத்தனா இருக்காரு சரியில்லைன்னு வர்றதெல்லாம் தாட்டி விட்டு புத்தி போய் மூலையில உக்காந்துருப்பியாக்க. பாருப்பா, வாத்தியார் மக வார மாப்பிள்ளையில ஏன் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிறா தெரியுமா? தாங்கி எங்க கணக்க ஒருத்தர் வளைச்சு போடுத்தான். அப்படி கிடைக்கலனா போச்சு. அவங்க அப்புறம் கோயில் நேர்ந்து சொல்லி கோயிலுக்காக நாங்க பாத்துக்கிறோம். அப்படி என்ன மாப்பிள்ளைக்கு பெருசா எதிர்பார்க்கிற அளவுக்கு? என்ன மணி? என்ன மணி? என்ன நாலு கில்லாடி பசங்க என்ற பொறகால வந்து ராவணித்தனமா பேசுறாங்க. என்ன பேசுறானுங்க? எனக்கு கல்யாணமே ஆகாதம்மா அப்படின்னு கொச்சையா பேசுறாங்க. ஆறு அந்த பசங்க அப்படி பேசுறது? தெரியலப்பா. அத சொல்றது விட்டு போட்டு நகத்துல சோத்த கால்ல சோத்தின்னு சொல்றியே கண்ணு. என் பொண்ணு நிமிந்து பார்த்திருந்தான்னா தெரியும். அவதான் குனிஞ்ச வேலை நிமிரவே மாட்டாளே. அவ பார்த்தது அவ்வளவுதான். எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இவளை நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்லாட்டி நொந்துக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயும் வருஷம் அவ கழுத்துல நோம்பி கயிறு கட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்க. ஆனா அவ கழுத்துல தாலி கயிறு தான் ஏற மாட்டேங்குது. நானும் ஏறாத தரகம் கூட இல்ல, பார்க்காத மாப்பிள்ளை இல்ல. ஏதாவது ஒரு குறைய சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு தட்டி கழிக்கிறாளே. இவளுக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய ஆண்டவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானோ? என்னடா பிரச்சனை? இவனுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு அடிச்சுட்டே இருக்கானே. ஏன்டா அவன் முன்னாடி போட்டு அடிச்சுட்டே இருக்க? குழந்தை என்ற சாயல் இல்லைங்க, அப்புறம் யார் சைடுல இருந்துச்சு? உங்க சாயலுங்க. ஆடங்க ஒக்கமக்கா. ஏண்டா ஊருக்கு கிளப்ப பிள்ளையார்கள் ஆண்டிங்கனாக்கா எல்லாரும் என்னைய சொல்லிட்டீங்களா? அண்ணே, சட்டி சரக்குன்னா சாட நமக்குன்னு ஆயிப்போச்சு. ஊருக்குள்ள பேசிக்கிறத பார்த்தாக்க பிறக்கிற அனாதை பிள்ளைங்களுக்கு பூரா உங்களத்தையும் அப்பான்னு சொல்லுவாங்க போல இருக்குண்ணே. நம்மள பார்த்தாலே கேயும் கூட ஈத்து போச்சிருங்க. அட விடுறா, சின்ன வயசுல இந்த ஊர்ல என்ன இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றேன் சொல்லிட்டு போறான். சாப்பிடுங்க. என்னடி உப்பு இல்ல உரப்பு இல்ல? ஐயோ, அது எனக்கு வச்சுதுங்க. ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா? உங்க கற்புத்தன்மையை காப்பாத்தா உப்பு உரப்பு இல்லாம சாப்பாடு போட்டு என் விறகுதாபத்தை அடக்க பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. பரம்பரை ரத்தத்துல உள்ள தெனாவெட்டு. அக்கா அந்த ரஸ்தை எடுக்க. குடுத்தலக்கார தங்கச்சின்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலா? வந்த உடனே தான் தெரிஞ்சது வழக்கம் கட்ட குந்தானின்னு. யாருக்கா? உன் மருமகளா? என்னது? காத்து பிடாதக்கா. எச்சக்கா எச்சக்கா. ஏன்னா கடைசியா சொல்றேன், 6 மாசத்துக்குள்ள மறுகல்யாணம் பண்ண போறியா இல்லையா? நீ மட்டும் சரி, நீ போற வார்த்தை சொல்லு. மச்சானுக்கு இப்ப ஒரு பொண்ணு, அது எந்த கொம்ப ஓட்டு பொண்ணா இருக்கட்டும், தூக்கிட்டு வந்து தாலி கட்ட வைக்கிறேன். இருடா, முதல்ல இவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும். என்னடா வழி பண்ண போறேன்? செய்வாத்தா செய்வா. ஏற்கனவே செஞ்சிருக்கியே. எங்க அப்பனை உலக்கையால அடிச்சு கொலை பண்ண வளாச்சே நீ. பாவம், எங்க அப்பா என்ன ஒன்றையுமே அனுபவிக்காம போயிட்டான். ஏன்டா அதுக்கு போய் கவலைப்படுற? உன் அப்பனுக்கு 15 இப்படி கொடிகட்டி பிறந்த குடும்பத்துல பிறந்த நீ ஏன்டா யோசிக்கிற? காப்பாத்துறேன் ஆத்தா, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலிரவுனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயா முதல்ல கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவன் கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலிரவுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு சில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா?
அப்படி எல்லாம் இருக்காதுவா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா ஏய் நான் உனக்கு அப்பனாடா? என்னையும் அம்மாவை விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும், பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. ஏய், என்ன ஆத்தாட மகளே என்ன பிட் பாக்கெட் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் என்ன புத்திர என்ன பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க அத்தா. நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார் அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்பாக்கு பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ராத்திரி நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். ஏனுங்க மாமா மருதமலை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு பக்கத்து கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க? அல்ல முருகன் ஒண்ணுதாவா? சரியாதான். ஏய் கவுண்டம்பாளையத்துல இருந்து பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதா? என்னடி பேசாம வர? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நேரம் நல்லா இருந்து ஜாதகமும் பொருத்தமா இருந்துச்சுன்னா வர்றது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமா ஆமா. ஏடி உட்காந்துட்ட? ஏய் நீ கோயில் வரைக்கும் தான் கூப்பிட்ட, நான் வந்துட்டேன். ரெண்டு பொண்டாட்டி சாமினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சாமிக்காக வராட்டியும் இந்த சிவகாமிக்காக வாடி. இல்ல நீ போ, எனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, வாடி. வள்ளி சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்க. ஏங்க தங்கச்சி போய் ஒளிஞ்சுக்க சொல்றீங்க? அங்க வர்றது யாருன்னு பாரு. யாரு? இப்போ அது உங்களுக்கு உரைச்சத. ஏண்டா இந்த மாவன் வெயில்ல வரான் கொடையங்கடா. டேய் குறையங்கடா. டேய் கொடையங்கடா. டேய் கொடையங்கடா. என்ன கொடையங்கடானா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? தோப்பு கடை பசங்களா. எக்கா எச்சக்கா. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. ராஜர இவர் என்ற மாப்பிள கவுண்டம்பாளையத்துல பெரிய பண்ண உன்ற மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஆயுசு முழுக்க உனக்கும் உன்ற மகளுக்கும் சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. நீ என்ன சொல்ற? சக்கர கவுண்டர் பையன் தானே? ஏற்கனவே ஊருக்குள்ள பஞ்சாயத்து கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்களே. அது கிடக்குதுங்க கழுதுங்க. பங்காளி பசங்க பண்ண வேலைங்க வெட்டுவானுங்களா? என் பையனுக்கு 100 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. வாச குற்ற சீமாரும் வீடு குற்ற சீமாரும் ஒன்னாயிடுங்களா? நீங்க சரியா விசாரிக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு முதல் தரத்துக்கே 30 லட்சம் சொல்லுவா. நீங்க 2ஆம் தரம் கேட்டு வந்திருக்கீங்க. தப்பா நினைக்காதீங்க, போகலாம். பாத்தியாரு மறுவாத தெரிஞ்சவர்னு இந்த மானங்கட்ட பையன் பேச்ச கேட்டுட்டு பொண்ணு கேட்க வந்தா? மறுவாத கிலோ என்ன விலைன்னு வாத்தியார் கேட்பாரு போல இருக்கே. அப்பா அவியல வெளிய அனுப்பிட்டு உள்ள வாங்க. யாரடியவா? ஆம்பளைகளை பேசிட்டு இருந்தா குறுக்கால பேசுறவ? கல்யாணம் அவளுக்கு தானுங்களே. அதுக்காக யார் முன்னால என்ன பேசுறது? நான் ஒண்ணு தப்பா பேசலீங்க, நீங்க தான் தப்பா வந்திருக்கீங்க. இந்த அம்பவாயர் கவுண்டர் இதுவரை அவமானப்பட்டதுல நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். என்னால தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணு கேட்டு ஒரு ஆம்பளைய வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய வீட்ல வச்சுட்டு அவ புடவைய கட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கல. என்னை ஆம்பளையா கேட்ட காமிக்கிறேன் ஆம்பளை. டேய், வாடா, எங்கடா இருக்குது?